ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான மாசான விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் பயங்கரமான மோதல் மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த எஃப்ஜேவோட விஷயங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவரோட நார்மல் ஆட்டிடியூடே பார்த்தீங்கன்னா அப்படியே நெக்கலாக டவுலத்தாக அவர் தன்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது, எனக்கெல்லாம் பயம் இல்லை, அந்த ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு சீன் வரும் அந்த மாதிரியே இருப்பார் தோரணை. ஆனால் அது எங்கேயுமே வந்து அக்செப்ட் ஆகாது. எந்த இடத்துலையுமே வந்து இதேமாதிரி முறைச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக பிழைக்கவே முடியாது. ஏன்னா அவர் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்காரு. எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் பார்க்கணும். அங்கே போய்ட்டு இப்படி நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், அடித்து உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய அந்த விஷயங்களால் வந்து அடிபட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. குறிப்பாக எக்ஸாம்பிளுக்கு அஸ்வின் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அஸ்வினுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க, அவருக்கு அவ்வளவு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் ஒரு வாட்டி வந்துட்டு ஸ்டேஜில் ஏறும்போது நான் நிறைய கதையை கேட்டிருக்கேன், தூங்கிட்டேன்னு ஒரு வார்த்தை விட்டார். அதோடு காலி அவர் வெளியில் தலை காட்ட முடிஞ்சதா பார்த்தீங்களா? ஸோ யோசித்து பார்க்கணும். எப்பயுமே இந்த மாதிரி வரப்பா இருக்காது. இந்த பையன் சின்ன பையன், நல்ல திறமை இருக்குது, ஆனால் நிக்கல் கூட இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வச்சு கிளிகள் கழிச்சார் விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமாக. அதாவது இவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. என்னென்னா இவர் வந்துட்டு அவர் வந்து அவங்களுடைய சன்னோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்களும் போயிட்டுருக்காது. உண்மையாக போயேன்னு தெரியாது. அதனால தான் வந்து அவர் வந்து விஜய் வந்து கலாய்க்கிறது கிடையாது, அவர் பண்ணுற தப்புகளை மட்டும் இவர் கேட்குறதே கிடையாதுன்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. போன வாரம் கொஞ்சம் லைட்டாக அடித்தார். அதுக்கு முன்னாடி வந்து வச்சு செஞ்சார். இந்த வாட்டி கிழிச்சிட்டார். ஏன்னா அவ்வளோ தூரம் பேசுகிற அவரையே வந்துட்டு கலாய்க்கிறாரு. எவ்வளோ மொக்கையார் காண்டார்க்கமாக இருக்காதா? அதுவும் வந்துட்டு அவர் கேட்குறாரு, ஆமாண்ணா நான் பண்ணலண்ணா. இவர் வந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரியும் இவர் வந்துட்டு ஆமாண்ணா, இன்னும் அது ஆமாண்ணா, என்ன டீட்டெயிலில் கேட்டுட்ருக்கோம், நீங்கள் வந்து டிக்கு இது பண்ணியாப்பா ஆமாண்ணா, சாப்பிட்டியாப்பா ஆமாண்ணா, தூங்குனியாப்பா ஆமாண்ணா. இதுக்கு அவங்க வந்துட்டு இங்கே வந்து கேட்டுட்ருக்காங்க. ஒரு வீட்டு தலையாக நீ பண்ணியிருக்கணும், இல்லை வார்டன் அசிஸ்டன்ட் வார்டனாக பண்ணியிருக்கணும். ரெண்டுமே பண்ண என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், கையில் ஏதோ பூ பறிச்சிட்டு இருந்தேன்ற மாதிரி தான் கேட்டார். லிட்டரலாக வச்சு செஞ்சார். எஃப்ஜேலாம் மறக்கவே மாட்டார். உண்மையிலே வந்து உள்ளே வந்துட்டு அந்த ஒரு இது இருந்துச்சுன்னா, அதாவது அசிங்கம், ஐயோ அசிங்கமாகிடுச்சு அப்படின்னு. இவருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அங்கேயும் வந்து அப்படி தனாட்டாக இருக்குது. அப்போ தான் கேட்டார், உன் ஆட்டிடியூடு என்கிட்ட காமிக்காதப்பா, நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட வச்சுக்காத, எங்கே எப்படி பேசணுமோ அது மாதிரி பேசணுமோ. அதை வந்து வியானாவே சொல்கிற அளவுக்குன்னா இப்போ பார்த்துக்குங்க. அதாவது ஒரு ஹோஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். சுத்தமாக இந்த எஃப்ஜேக்கு சுத்தமாக கிடையாது. அவர் வெறுத்துட்டார். அதனால தான் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த குறும்படம் மேட்ரே வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். முதல் வந்து கலாச்சிட்டு அப்புறமா திட்டிருப்பார். எஃப்ஜே வந்து கொஞ்சம் நெக்லாக பண்ணியிருப்பார். முதல் உட்காருங்கன்னு சொல்லியிருப்பார். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லும்போது இவர் காண்டாயிட்டு, சாண்ட்ரா அவங்கக்கிட்ட எஃப்ஜே என்ன சொன்னார் சொல்லும்போது அந்த விஷயத்தவே சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி என்கிட்ட வந்துட்டு அவர் வந்து சும்மா எனக்கு பட்டது வந்துட்டு சின்ன அடி தான், நான் விஜய் பார்வதியை வேணும்னே வேலை வாங்கிட்டு தான் பண்ணேன்னு. அப்பயே அவங்க சொல்கிறாங்க அந்த இதில், ஏன்டா டே 15 பேருக்கு சமைக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூ வேறு இருக்குது, ஏன்டா அப்படி பண்ணேன்னா, ஏன் இவ்வளோ நாள் வேலை செஞ்சுதா, இன்றைக்கி நல்லா வேலை செய்யட்டும். இப்போ எவ்வளோ காண்டாக இருக்கும். எவ்வளோ வன்மங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி வேலையை பண்ணியிருப்பீங்க. வச்சு கிழிச்சார் இவர். ஆனால் அந்த பேசுகிற தோரணை பாருங்களேன், எஃப்ஜேக்கு கொஞ்சம் கூட இதுவே கிடையாது. இவரெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த இப்போ வந்துட்டு எல்லா டைரக்டர்ஸ், அதாவது முன்னாடி வேணால் தெரியாமல் இருந்திருக்கல இவரை பற்றி. இப்போ இவரோட கேரக்டர் தெரிஞ்சதுனால டைரக்டர்ஸ்லாம் பார்க்குறாங்கல்ல, கண்டிப்பாக இவரை யூஸ் பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க. ஏன்னா அவர்கிட்டே இப்படி பேசலாம்ப்பா, நாளைக்கு நம்ம ஏதாவது கூப்பிட்டு ஏதாவது இது பண்ணும்போது நம்மக்கிட்டே வந்து கலாச்சிட்டோன்னா, நம்மக்கிட்டே நெக்கில் பேசிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது பண்ண மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே இது பண்ணக்கூடாது. அப்பேற்பட்ட பாலாஜி முருகதாஸே யோசிச்சு பாருங்கள், எப்படி தௌலத்தாக இருந்தவர் அப்படியே வந்து அல்டிமேட்டில் வந்து வேறு மாதிரி மாறினார். அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இதெல்லாம் வந்துட்டு செட் ஆகாது. இந்த அளவுக்கு இதே மாதிரி இருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அடி சமாளி உழுகும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு விஜய் சேதுபதி சூப்பராக வந்து தரமான ஒரு சம்பவத்தை எஃப்ஜே கொடுத்தார். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் வேறு வந்துட்டு எல்லோரும் ஒரு பக்கம் வந்து எஃப்ஜே கலாச்சிட்ருக்காங்க. இந்த அம்மா வியானா வந்துட்டு இவங்களுக்கு பாட கிடக்குறாங்க. எஃப்ஜே நல்லா பண்ணார், என்னத்தான் சொல்ல. சரி, உங்களுக்கு ஒரு ஆப் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது உண்மையாக போயின்னு வேறு தெரில. என்னென்னா ஆதரி ரீஎன்ட்ரியா வியானா வெயிட் பண்ணுங்கள், வருவாங்க. எஃப்ஜே வராங்களாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்தாங்கன்னா வேறு மாதிரி இருக்க போகுது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.